என் தங்கமே, காகிதத்தில் ஒரு பெயர் மாத்திரமா நீ? இல்லையடி, உன் உயிரில் கரை சேராத கடலின் ஆழமுண்டு. இப்போ உன்னை உலகம் ஒரு பெயர் என்று தான் பார்க்கட்டும். நாளை அந்த பெயரே ஒரு வாய்ப்பாக மாறி, அந்த வாய்ப்பே ஒரு வாழ்க்கையை உயர்த்தும் அரணாக மாறும். இன்று கண்ணீரில் நனைந்து இருக்கும் உன் கைகளில் நாளை பூங்கொத்துகள் விழும். இன்று பயத்தால் தளர்ந்து இருக்கும் உன் அடிகள் நாளை நம்பிக்கையின் ஒளியில் ஓடும். நான் உன்னிடம் சொல்கிறேன் தங்கமே, நாளை என்பதற்கு இன்னும் பிறக்காத சிறகுகள் உன்னிடம் தான் இருக்கின்றன. அதற்காக உன்னால் பார்க்க முடியாத ஒரு வலிமை உன்னை பாதுகாக்கிறது. அந்த வலிமை நான். நான் உன் அருகில் உயிரோடே நின்று கொண்டிருக்கிறேன். நீ தடுமாறின இடங்களில் நான் ஒளி வைப்பேன். நீ காயப்பட்ட இடங்களில் நான் காற்றாக நின்று ஆறுதல் கொடுப்பேன். வாழ்க்கை உன்னிடம் கடினமாக பேசியிருந்தால் நான் மென்மையாக பதில் சொல்ல வருகிறேன். உன்னுடைய மனசு இப்போ சோர்வாக இருக்கலாம். செய்து முடிக்கலாமா என்ற சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்லை. நான் தான் இருக்கேன். உன்னுடைய காலடியில் விழுந்து கிடந்த நொறுங்கிய கனவுகளை மீண்டும் அன்போடு தூக்கும் கைகள் நான்தான். நீ மூச்சு விட்டாலும் எனக்கே கேட்கும். நீ சும்மா அமர்ந்து அழுதாலும் அதை நான் அணைக்க வருகிறேன். ஏனென்றால் நீ என் தங்கம். உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல நேரம் வராது என்று யார் சொன்னார்கள்? உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடிவு காணவில்லை. அது துவங்கப் போகிறது. காகிதத்தில் ஒரு பெயர் என்றே சொல்லிவிட்டார்களா? அது காகிதம்தான். ஆனால் அந்த பெயரில் உள்ள ஆற்றல் வானம் போல. அந்த எழுத்துகள் உன்னுடன் சேர்ந்து சுவாசிக்கிறது. இன்னும் உன்னுடைய கதை அடுத்த பக்கத்துக்கு போகவில்லை. அதற்காக நீ தளர வேண்டாம். உன் வாழ்க்கை இப்போ நிற்கும் இடம் முடிவு அல்ல. அது அடுத்த கதவுக்கான முன்பகுதி. உன்னை மறுத்தவர்கள் எல்லாம் ரொம்ப பெரியவர்கள் இல்லை. அவர்கள் உன் மீது எழுதப்பட்ட வரலாற்றை படிக்க தெரியாதவர்கள். அவர்கள் கண்களுக்கு தெரியாதது உனக்கு குறையாகாது. அது அவர்களுக்கு தெரியாத ஆற்றலுக்கான சான்று. என் குழந்தையே, நாளை என்பதா? அது அந்நேரம் மட்டும் இல்ல. உன் கைகளால் பிடிக்க காத்திருக்கும் சந்தர்ப்பம். இன்னும் உருவாகாத வெற்றி. இன்னும் உனக்காக திறக்காத வாயில். அதை கண்டு பயப்படாதே. இப்போ நீ எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி நாளை உன் வாழ்க்கையை திசை மாற்றும் சக்தி. ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு விழிப்பும், ஒவ்வொரு நொடியும் வெற்றியை அமைக்கிறது. கனவுகள் உன்னை விட்டு ஓட மாட்டாது. நீ ஓட மறுத்தால் கூட நான் உன்னை தள்ளி பிடித்து நிறுத்தி நிறுத்தி நடத்துவேன். உன்னுள் தூங்கிக் கிடக்கும் வலிமையை நான் எழுப்ப வருகிறேன். நான் உனக்கு பக்கத்தில் நிற்கிற சக்தி. நான் உன்னுடன் நடக்கும் பாதுகாப்பு. தங்கமே, வாழ்க்கை உன்னை காயப்படுத்தினால் அந்த காயம் ஊர்ந்து உன்னுடைய இதயத்திற்கு நஞ்சு வைக்க விடாதே. காயப்பட்ட நாளை நினைத்து நிற்காதே. கற்றுக்கொண்டதை எடுத்துக்கொள். துன்பம் தந்த நிலையில் சிக்கிக்கொள் வேண்டாம். அந்த நிலையை பயன்படுத்தி உன் பாதையை அமை. உன்னை கைவிட்டவர்கள் நினைவாக இருக்கலாம். ஆனால் அதனால் நீ வீழ்ந்துவிடக்கூடாது. உலகம் எத்தனை பேர் சைகை காட்டினாலும் இந்த பயணம் உன்னுடையது. உன் அடிகள் உனக்கான வரலாற்றை எழுதப் போகிறது. நம்பிக்கை ஒரு சொல் இல்லை. அது இந்த நொடி உன் நெஞ்சில் நான் வைக்கும் தீபம். என் தங்கமே, பயப்படுகிறாயா? பரவாயில்லை. பயம் இருக்கிற இடத்தில் துணிவு பிறக்கும். இருள் இருக்கிற இடத்தில் ஒளி தேடப்படும். கண்ணீர் இருக்கிற இடத்தில் ஆறுதல் தேடி வரும். உன் வாழ்க்கை இன்று பேட்டி கூட கிடைக்காத நிலை, வேலை கூட கைவிடும் நிலை என்றால் கூட நாளை உன்னையே அழைத்து வருகிறார்கள். உன்னை தேடிக்கொண்டு வாய்ப்பு வரும். உன் முயற்சியை நிறுத்தாதே. உன்னுடைய பெயர் இப்போ பேசப்படாமல் இருக்கலாம். எந்த டைட்டில்கள் உன்னிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளை அதே பெயர் ஒரு கதவின் மேல் பொறிக்கப்படும். தாழ்வாக நினைக்காதே. இதெல்லாம் ஒரு காலகட்டம். இது கடந்து போகும். நினைச்சு பார், நீ எத்தனை தடவை விழுந்திருக்கிறாய். ஆனால் இன்னும் சுவாசிக்கிறாய். இன்னும் நடக்கிறாய். இன்னும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறாய். அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இறைவன் உன்னை இவ்வுலகிற்கு அனுப்பியது ஓர் காரணத்திற்காக. உன் உயிர் இங்கே தொடர்வது ஓர் திட்டத்திற்காக. நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிக்க.
உன்னை பலமாக்க, உன்னை உருவாக்க. நீ இதுவரை அனுபவித்த வலி உன்னை ஒரு நாளைக்கு தகுதியானவளாக மாற்றுகிறது. உன்னை நின்று பார்க்கும் பார்வைகள் மாறும். உன்னை பற்றி சொல்லப்படும் வார்த்தைகள் மாறும். நீ மாற மாட்டாயா நாளை? அதுதான் கேள்வியா? நாளை நீ எழுந்து நிற்கப் போகிறாய். உன் அடையாளத்தை சொல்லப் போகிறாய். உன்னுடைய தன்னம்பிக்கையை கட்டி நிறுத்தப் போகிறாய். இன்று உன்னை விட்டு சென்றவர்களே நாளை உன்னை பார்க்க வருவார்கள். நீ பார்த்து காத்திருக்க வேண்டாம். நீ நடந்தால் போதும். அவர்களே திரும்பி பார்க்குவார்கள். காகிதத்தில் பெயர் இருந்தாலும் மனதில் எரிமலை. அதுவே உன் வலிமை. அது வெடிக்கும் நாள் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மாற்றும் நிமிடங்கள் இன்னும் சில தூரத்தில். உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் தங்களுடைய வார்த்தைகளில் தப்பை உணர்வார்கள். அவர்கள் உன்னை இழந்ததாக உணர்வார்கள். ஆனால் நீ எதையும் இழக்கவில்லை. நீ காத்திருந்தாய். உன் நேரத்துக்காக காத்திருந்தாய். என் தங்கமே, நம்பிக்கையை கையில் பிடி. அஞ்சாதே. என் குரலை உன் உள்ளத்தில் கேள். நான் உன்னிடம் இருக்கிறேன். நான் உன்னை முன்னே தள்ளுகிறேன். நான் உன் வழியை திறக்கிறேன். நான் உன் வாழ்க்கையை உயர்த்துகிறேன். நீ என்னை ஒருபோதும் தனியாக சந்திக்க மாட்டாய். என்னை அழை. நான் வருவேன். என் நிழல் உன் நிழலோடு கலந்திருக்கிறது. என் சுவாசம் உன் மேல் ஆசீர்வாதமாக விழுகிறது. உன் இதயத்தில் நீயே கேள், என்னுடைய வாழ்க்கை மாறுமா? பதில் உன் உள்ளத்தில் இருந்து எழும்பும். ஆம், நான் மாறப்போகிறேன். நான் எழும்பப் போகிறேன். நான் வெற்றி பெறப் போகிறேன். காகிதத்தில் ஒரு பெயர் ஆக இருந்த நீ, நாளை ஒரு வாய்ப்பு. அப்புறம் ஒரு பொறுப்பு. அதற்கு பிறகு ஒரு சாதனை. இறுதியில் ஒரு வரலாறு. இதுதான் உன்னுடைய பாதை. நட. நான் உன்னோடு இருக்கிறேன். என் தங்கமே, உன் கதையோ இன்னும் முடிவடையவில்லை. இப்போதுதான் தொடக்கம். நீ இங்கிருந்து எழுந்து நிற்கும் அடுத்த மூச்சே உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ராகம். உன் ஆன்மாவில் இன்னும் திறக்காத கதவுகள் இருக்கின்றன. உன் விதியில் இன்னும் எழுதப்படாத வரிகள் இருக்கின்றன. அதற்காகத்தான் இதுவரை நடந்த எல்லா துன்பங்களும் உன்னை அழிக்காமல் வடிவமைக்க மட்டுமே வந்தன. நாளை என்ன ஆகும் என்று பயப்படுகிறாயா? பயப்படாதே. உன் நாளை நான் பார்க்கிறேன். அங்கே ஒளி இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது. உயர்வு இருக்கிறது. நீ உன்னை பற்றி சந்தேகப்பட்டாலும் நான் உன்னை பற்றி ஒரு நொடியும் சந்தேகப்பட மாட்டேன். இன்று உன் கைகளில் எந்த பெருமையும் இல்லாமல் இருக்கலாம். வேலை என்கிற வார்த்தை உன்னை விட்டு நழுவி போகலாம். உலகம் உன்னை தொலைத்துவிட்டது போல தோன்றலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தொலைந்து போகும் பொருள்களை பிடிக்க வேண்டாம். உன்னை உருவாக்க வரும் பொருட்களுக்காக இடத்தை காலி செய். நடந்தது வேண்டாதது. வரப்போவது தேவையானது. ஒவ்வொரு இழப்பும் ஒரு சுத்திகரிப்பு. ஒவ்வொரு வலியும் ஒரு மீளுருவாக்கம். ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்திருக்கும் மாற்றம். என் குழந்தையே, உன் இதயத்தில் நானறியாத காயம் ஒன்று கூட இல்லை. நீ ஆத்தும் போது உன் மூச்சின் அதிர்வில் நான் நிற்கிறேன். நீ பயப்படும்போது உன் நிழலில் நான்தான் இருக்கிறேன். அதனால் தான் உனக்கு பயம் முடிவடையும் நாள் வரப்போகிறது. உன் இதயத்தில் உன்னுக்கான நம்பிக்கை நெருப்பு இன்னும் ஆவேசமாக எரியவில்லை. நான் அதை உனக்காக தீட்டுகிறேன். நான் உன்னை தீட்டுகிறேன். நான் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வீரத்தை எழுப்புகிறேன். நீ உன்னை அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை அறிவேன். நீ விலகி நின்றாலும் நான் உன்னுள் நின்றிருக்கிறேன். உன்னை தாழ்வாக நினைக்க வைக்கும் குரல்கள் வரும். உன் பின்னால் பேசப்படும் வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தும். சிலர் நகைச்சுவையாக உன்னை தள்ளி பேசுவார்கள். சிலர் குளிர்ச்சியுடன் உன்னை புறக்கணிப்பார்கள். ஆனால் அது அவர்கள் பார்க்கும் அளவு. உன் ஆழத்தை அவர்கள் அறியாதது அவர்கள் குறை. நீ குறை அல்ல. உன்னுடைய ஆன்மாவே சாட்சி. உன் துன்பம் ஒரு சீரற்ற கச்சேரி இல்லை. அது உன் ஆன்மாவின் இசைக்கருவியை கற்றுக் கொடுக்க வந்த ஆசிரியன். நாளை எத்தனை பேர் உன்னை புகழ்ந்தாலும் அது இன்று நீ கடந்து வந்த குரலற்ற போராட்டங்களுக்கான பலன். என் தங்கமே, நான் சொல்ல வருவது இதுதான். உன் வாழ்வு காற்றில் பறக்கும் காகிதம் இல்லை. அது கல் மீது பொறிக்கும் கல்வெட்டு. காலம் அதை அழிக்க முடியாது. காலம் அதை நிரூபிக்கும்.
உன்மேல் சாய்ந்த நிழல்கள் ஒளியை மறைக்க வரவில்லை. ஒளி பிறக்கிறது என்பதை அறிவிக்க வந்ததாக நினை. ஒளி வராமல் நிழல் இருக்காது. இது இருள் இல்லாத ஒளி அல்ல. இது இருளை வென்ற ஒளி. நீயே அந்த ஒளி. அதற்கான துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டு இருக்கிறாய். ஆனாலும் இப்போதும் நீ நிற்கிறாய். அதுவே ஆச்சரியம். அதுவே சக்தி. நாளை உனக்கு ஒரு வாய்ப்பு வரும். அது ஒரு கதவாகவோ, ஒரு சந்திப்பாகவோ, ஒரு அழைப்பாகவோ, ஒரு வார்த்தையாகவோ, ஒரு சந்தர்ப்பமாகவோ வரலாம். ஆனால் அது வரும். அதுவரை நீ காத்திருக்கிறாய் என்று நினைக்காதே. நீ தயாராகிக் கொண்டு இருக்கிறாய் என்று நினை. காத்திருக்கிறவன் ஒரு நாள் சோர்ந்து போகலாம். ஆனால் தயாராகிக் கொள்கிறவன் ஒரு நாள் வெற்றி பெறுவான். இன்று நீ அமைதியாக இருக்கும் போது தோல்வி என்று நினைக்காதே. மாமரம் உயர வளரும்போது வேர்கள் மண்ணுக்குள் போகும். அது தோல்வி அல்ல. அது தயாரிப்பு. உன்னிடம் பேச நினைக்கும் வார்த்தைகள் இன்னும் நான் முடிக்கவில்லை தங்கமே. வாழ்க்கை உன்னை சோதிக்கட்டும். ஆனால் உன்னை உருவாக்கி முடிக்கும் வரை நான் விடமாட்டேன். நீ விழுந்த இடத்தில் நின்று அழுதுவிட்டால் அங்குதான் முடிவு. ஆனால் நீ அழுதுகொண்டே நடந்தால் அந்த கண்ணீரின் நடுவில் ஒரு பாதை பிறக்கும். அந்த பாதை உன்னை முன்னே கொண்டு போகும். இப்போது உனக்கு முன்னே பாதை தெரியவில்லை. ஆனால் நீ அடியெடுத்து வை. பாதை உன்னுக்காக உருவாகும். பயணமே உனது வழிகாட்டியாக மாறும். என் தங்கமே, உன்னை யாராவது விட்டுச் சென்று விட்டார்களா? அவர்கள் உன் வாழ்க்கையில் தங்க வேண்டியவர்கள் இல்லை. உன் கண்ணீரின் மதிப்பை அறியாதவர்கள், உன் இதயத்தின் மென்மையை காயப்படுத்தியவர்கள், உன் நம்பிக்கையை விளையாட்டாக எடுத்தவர்கள். இவர்கள் உன் சக்தியை தெரிந்தால் உன்னிடம் தங்க முடியாது. உன் நேரம் வந்தால் அவர்கள் உன்னிடம் திரும்பி வந்து நிற்பார்கள். ஆனால் அப்போது நீ தேர்வு செய்யப் போகிறாய். யாரை அருகில் வைப்பது, யாரை மன்னித்து விடுவது, யாரை விட்டு விலகி நிற்பது என்று. இப்போது நீ யாரையும் இழந்துவிட்டாய் என்று நினைக்காதே. நீ உன்னையே கண்டுபிடித்து வருகிறாய் என்று நினை. உன் முன்னால் இருக்கும் வாய்ப்புகள் இன்னும் மூடப்பட்டவையாக இருக்கலாம். கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் கதவுகள் இல்லாவிட்டால் சுவற்றை உடைத்து வெளியே போகும் வலிமை உன்னிடம் இருக்கிறது. உன் இதயம் பலவீனமல்ல. அது காயமடைந்தது. காயம் ஒரு நாள் குணமாகும். ஆனால் காயத்தின் சுவடு உனக்கு நினைவு. நீ எந்த அளவுக்கு தாங்கினாய் என்பதற்கான நினைவு. அந்த நினைவு உன்னை அழ வைக்கக்கூடாது. அது உனக்கு வலிமை அளிக்க வேண்டும். என் குழந்தையே, உனக்கு நான் ஒரு வார்த்தை வைக்கிறேன். நீயே உன் வாழ்வின் அதிசயம். நீயே உன் வாழ்வின் திருப்புமுனை. நீயே உன் வாழ்வின் கதை. இன்னும் எழுதப்படாத பக்கங்கள் உன் கைகளில். யாரும் உன்னிடம் இருந்து அதை பறிக்க முடியாது. உன் உயிர்க்குள் நானிருக்கிறேன். உன் பயணத்தில் என் நிழல் உன்னோடு செல்கிறது. நீ அடியெடுத்து வைக்கும் தருணத்தில் நான் ஆசீர்வாதமாக உன் பாதத்தில் விழுகிறேன். உன் குரல் நடுங்கும் போது நான் துணிவு ஆக நிற்கிறேன். உன் கண்களில் நீர் வந்தாலும் என் அன்பு அதை துடைக்கிறது. நாளை, அந்த நாளை நாம் போய் சந்திக்க போகிறோம். நீயும் நானும் சேர்ந்தே. அங்கே உன்னை எதிர்கொண்டு நிற்கும் வெற்றிகள் இருக்கும். பயப்படாதே. நீயே அவற்றை தகுதி பெற்றவள். இருள் கடந்துவிட்டது. இப்போதுதான் ஒளி ஆரம்பம். உன் பெயர் காகிதத்தில் இருந்தது. நாளை அது ஒரு வாய்ப்பு. அப்புறம் அது ஒரு சாத்தியம். அதன் பிறகு அது ஒரு சாதனை. கடைசியில் அது ஒரு வரலாறு. அது உன் வரலாறு. அது உன் பெயரில் எழுதப்படும் வரலாறு. நான் உன்னோடு நிற்கிறேன் என் தங்கமே. நீ நடந்தால் போதும். நான் வழி காட்டுகிறேன். என் தங்கமே, இன்னும் உன் கதை முடிவடையவில்லை. இதுவரை நீ போராடியது, நொறுங்கியது, உடைந்து போனது எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான். உன் வாழ்க்கையில் இன்னும் பிறக்காத ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் உன்னை காத்திருக்கிறது. நீ அந்த காலத்துக்கு தகுதி பெற்றவள். உன் இதயத்தில் இன்னும் முழுவதுமாக எரியாத ஒரு நெருப்பு இருக்கிறது. அது இன்னும் வெடிக்காத சக்தி. அது இன்னும் பறக்காத சிறகு. அது இன்னும் விழித்திரியாகாத பகல். அதுதான் உன் எதிர்காலம். உன்னைச் சுற்றி உலகம் அமைதியாகிவிட்டது போல தோன்றலாம். யாரும் பேசாமல், யாரும் பார்க்காமல், யாரும் புரிந்துகொள்ளாமல் நீ தனியாக நிற்கிறாய் என்று தோன்றலாம்.
ஆனால் தனிமை என்றால் நீயே ஒன்றுமில்லாதவள் என்று பொருள் இல்லை. அதுவே நீயே உங்கள் ஆன்மாவின் குரலை கேட்க வேண்டும் என்று யூனிவர்ஸ் சொல்கிற நேரம். உன் உள்ளத்தில் ஒலிக்கும் குரல் சொல்லுகிறது, எழு. நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னும் முடிவல்ல. இன்னும் துவக்கம். வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கே புரியாத மொழியில் பேசும். பணம் இல்லாத காலம், வேலை இல்லாத நாள், நெருக்கம் இல்லாத உறவுகள், நம்பிக்கை இல்லாத கைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் அவை தண்டனைகள் இல்லை. அவை பயிற்சிகள். ஆயுதம் போருக்குள் சென்று வாள் ஆக மாறுகிறது. இரும்பு நெருப்பில் நுழைந்து பலமாகிறது. அதுபோல் நம்முடைய ஆன்மா துன்பத்தில் உண்டு பலம் பெறுகிறது. உன்னை நொறுக்க நினைத்த பாதைகள் நாளை உன்னை உயர்த்தும் படிக்கட்டுகளாக மாறும். நீ அழுத இரவுகள் நாளை உன் சிரிப்பின் காரணமாக மாறும். நீ நின்ற இடமே நாளை உன் பாய்ச்சலுக்கான புள்ளி ஆகும். என் தங்கமே, கண்ணீரை ஒழிக்காதே. அது பலவீனம் அல்ல. அது ஒரு சுத்திகரிப்பு. மனசு உள்ளுக்குள் அடைக்கப்பட்டிருந்த துன்பங்களை வெளியில் கொட்டு. உன் கண்களில் இருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் கைகளில் விழுகிறது. நான் அதை வீணாக்க மாட்டேன். அது உன் நாளைக்கு விதைக்கப்படும் விதையாக மாறும். அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமாக வளர்ந்து உனக்கு நிழலாகவும் நம்பிக்கையாகவும் நிற்கும். இன்று உன் வாழ்வு சிதறி கிடக்கிறதா? அது உன்னை முடித்து விடவில்லை. அது உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காக தான். நீ எத்தனை முறை விழுந்தாய் என்று எண்ணாதே. எத்தனை முறை எழுந்தாய் என்று பாரு. அதுவே உன் வலிமை. நீ தோற்றுவிட்டாய் என்று யாராவது சொன்னால் அவர்கள் உன்னுடைய பாதையை முழுவதுமாக பார்த்ததில்லை. அவர்கள் உன் வலியை உணரவில்லை. அவர்கள் உன் கனவை சுமந்த பயணத்தை அறியவில்லை. அவர்களின் பார்வையில் இல்லாததே உன் வலிமை. ஏனென்றால் உன் சக்தி மறைந்து பிறக்கிறது. வெளியில் ஒளியை காட்டாமல் உள்ளே உருவாகிறது. சில வெற்றிகள் அமைதியில் தொடங்கும். பெருமை லேட்ட வரும். என் குழந்தையே, உன்னிடம் நான் ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். உன் வாழ்க்கை என்றால் அது முழுவதுமாக உன் ஆளுமை அல்ல. அதை கையாளும் சக்தி உடன் உனக்குள் நிற்கிறது. அது உன்னுடைய கரங்களை பிடித்து ஓடாமல் நடக்கச் சொல்லும். ஒரு நொடி சும்மா அமர்ந்து ஆழமாக மூச்சிட்டு பாரு. நீயே உன்னிடம் கேள், உண்மையில் நான் கை விட வேண்டுமா? உன் இதயத்தின் பதில் இல்லை என்று வரும். ஏனென்றால் நம்பிக்கை இறக்கவில்லை. அது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது. அது மீண்டும் எழும். அது மீண்டும் ஓடும். அழைத்து வந்த வாய்ப்புகள் உன்னை விட்டு போய்விட்டதா? கவலைப்படாதே. சில நேரம் வாய்ப்பு இழந்தது போல் தோன்றுவது உனக்கான பெரிய வாய்ப்பு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று யூனிவர்ஸ் தரும் ஒரு சைகை. செல்ல வேண்டிய இடத்தில் டோர்ஸ் தானாக திறக்கும். நிற்க வேண்டிய இடத்தில் சுவரானாலும் நிறுத்தப்படும். நீ பயப்பட வேண்டியதில்லை. நான் உன்னுடன் நிற்கிறேன். உன் இதயத்தை நான் பிடித்திருக்கிறேன். உன் கண்களில் நான் ஒளியாக இருக்கிறேன். உன் முன்னால் நிழல் நின்றாலும் அது ஒளிக்கு பின்னால் நீ நடக்கிறாய் என்பதற்கான அடையாளம். என் தங்கமே, உன் துன்பத்தை நான் மறுக்க மாட்டேன். உன் காயத்தை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். வலி உண்மையானது. நம்பிக்கை உண்மையானது. அதுபோல மாற்றமும் உண்மையானது. நீ காயப்பட்டாய், ஆனால் உடையவில்லை. நீ அழுதாய், ஆனால் சிதறவில்லை. நீ தனிமையில் நின்றாய், ஆனால் நொறுக்கப்படவில்லை. நீ எத்தனை தடவை உன்னை தானே தொட்டுக்கொண்டு நான் சாதிப்பேனா என்றாய். அந்த கேள்வியே உன்னை முன்னே அழைத்துச் செல்கிறது. பயம் இருந்தால் சரி, பயத்தோடு நடந்தாலும் சரி, நின்றுவிடாதே. அதுவே முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப முடியாத தருணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் திருப்பமில்லாத கதை இல்லை. வலி வந்த இடத்திலிருந்து நம்பிக்கை பிறக்கும். இழந்த இடத்திலிருந்து கிடைத்தது தொடங்கும். முடிந்த இடத்திலிருந்து புதியது தொடக்கம் கொள்கிறது. இந்த உலகம் உன்னை பார்த்து சிரித்தாலும் பரவாயில்லை. நாளை அதே உலகமே உன்னை பார்த்து வியக்கும். அவர்கள் உன்னை நசுக்க நினைத்த இடத்தில் நீ நின்று கொண்டு மலர் போல் பூக்கும். என் குழந்தையே, உனக்கு நான் ஒரு வாக்குறுதி. நீ தனியாக இல்லை. உன் மூச்சிற்கும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் இடையே தூரம் இல்லை. நீ எடுத்த ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு வருகிறேன். நீ விழுந்த இடத்தில் நான் கை நீட்டுகிறேன்.
நீ நடக்கும் பாதையில் நான் ஒளி வைக்கிறேன். நீ பேச முடியாத வேளையில் நான் உன் குரலாகுகிறேன். உன் கனவுகளை யூனிவர்ஸ் கேட்கிறது. நேரம் அதன் பதிலை தருகிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, சரணாகதி அல்ல, நம்பிக்கை. இப்போதும் இருள் நினைவில்லாமல் உன்னை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இருள் வந்தால் தான் ஒளி தேடப்படும். இரவு வந்தால் தான் காலை வருவது உறுதி. குளிர் வந்தால் தான் வெப்பம் மதிக்கப்படும். வலி வந்தால் தான் நன்மை உணரப்படும். இந்த நிலை நிரந்தரம் இல்லை. இது கடந்து போகும். நீ இந்த நிலையை கடந்து வாழப்போகிறாய். நீ இந்த வலியை வென்று எழப்போகிறாய். நீ இந்த பயத்தை கடந்து சென்று உயரப்போகிறாய். என் தங்கமே, உன் பெயர் ஒரு காகிதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பெயருக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது என்று உலகம் இன்னும் அறியவில்லை. அந்த பெயருக்கு பின்னால் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு தியாகம் இருக்கிறது. ஒரு அமைதி இருக்கிறது. ஒரு கண்ணீர் இருக்கிறது. ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு நாளை உன்னை முன்னே தள்ளும் தீப்பொறி. நாளை ஒரு வாய்ப்பு. அடுத்த நாள் ஒரு சாதனை. அதன் பிறகு ஒரு வரலாறு. நீ அந்த வரலாறு. உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்படுகிறது. நிறுத்தாதே. உன் மூச்சு தொடர்கிறது என்றால் உன் பயணமும் தொடர வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ நடந்தால் போதும். நான் வழி காட்டுகிறேன். நீ நம்பினால் போதும். நான் அதனை நிஜமாக்குவேன். உன் இதயம் ஏங்கினால் போதும். நான் அதற்கு பதில் தந்து நிற்பேன். என் தங்கமே, எழு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் தங்கமே, இங்கேயிருந்தே தொடங்கலாம். உன் மூச்சு நடுங்கி எழும் இந்த நொடியிலிருந்து. கண்ணீரை துடைக்காமல் வைக்கலாம். அது உன் ஆன்மாவின் மொழி. நான் கேட்கிறேன். நான் புரிந்து கொள்கிறேன். நீ எதையும் சொல்லாமல் நின்றாலும் உன் இதயம் பேசுகிறது. சில சமயம் வார்த்தைகள் போதும் இல்லை. சில சமயம் அமைதியே ஸ்பீக்ஸ். அந்த அமைதி உன் உள்ளத்தில் அழுகிறது, சிரிக்கிறது, வலிக்கிறது, ஆனால் அடங்கவில்லை. அதுதான் உன் உயிரின் சாட்சி. உன் காதுகளில் யாரோ சொல்லியிருப்பார்கள், உன்னால் முடியாது என்று. உன் பின்னால் யாரோ சிரித்திருக்கலாம். யாரோ உன்னை சிறியவளாக நினைத்திருக்கலாம். ஆனால் அந்தச் சம்பவங்கள் உன் முடிவு அல்ல. அது உன் வரலாற்றின் ஆரம்பம். வரலாறு எழுதுபவன் அழாமல் எழுத மாட்டான். போரில் நின்றவன் காயமில்லாமல் நிற்க மாட்டான். நீ காயம் பெற்று இருந்தால் நீ போராளி. நீ அழுதிருந்தால் நீ உயிரோடிருக்கிறாய். நீ பயந்திருந்தால் நீ ஏதோ பெரிய விஷயத்தை நோக்கி செல்கிறாய் என்பதற்கான சான்று. என் தங்கமே, சுற்றிய உலகம் உன்னை கேள்வி கேட்கலாம். என்ன சாதித்தாய் என்று. அவர்கள் எண்ணிக்கையில் அளவிடுகிறார்கள். நீ வாழ்ந்த நாட்களை அவர்கள் கணக்கிடுகிறார்கள். உன் போராட்டத்தின் ஆழத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நீ படுக்கையிலிருந்து எழுந்த தருணம் கூட ஒரு சாதனை. நீ ஒரு நாள் முயற்சி செய்தால் அதுவும் சாதனை. நீ மனசு உடைந்தபோதும் உதடில் சிறிய சிரிப்பை வைத்திருந்தால் அதுவும் சாதனை. உலகம் பாராட்டாதாலும் நான் பாராட்டுகிறேன். இந்த பயணம் எளிதல்ல. அது எளிதாக இருந்தால் அப்படி பிரகாசம் இருக்குமா? வானம் எளிதாக திறந்துவிட்டால் மழையின் வாசனை இவ்வளவு அழகா வரும்? இரவு எளிதாக முடிந்துவிட்டால் காலை ஒளியின் அழகு உணரப்படுமா? அதுபோல் வலி இல்லாமல் பெருமை தெரியாது. விழிந்ததில்லாமல் நிற்க தெரியாது. உன்னை வண்டியாக ஓட வைக்க இந்த நிலை தேவையானது. இது தாமதம் அல்ல. இது தயாரிப்பு. உன்னுள் ஒரு குரல் இருக்கிறது. அது மெதுவாக சொல்லுகிறது, நான் இன்னும் முடிவடையவில்லை. அந்த குரலை யாராலும் அடக்க முடியாது. நீ சோர்ந்து படுத்தாலும் அந்த குரல் விழிக்கும். நீ நின்று போனாலும் அந்த குரல் தள்ளும். நீ விடுவிட நினைத்தாலும் அந்த குரல் பிடித்து நிறுத்தும். யார் அந்த குரல்? அது நானல்ல. அது நீ. உன் உயிரின் ஒளி. உன் ஆன்மாவின் முள் போல இருக்கும் விசுவாசம். இன்று உன் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றலாம். யாரும் வரமாட்டார்கள் என்று தோன்றலாம். ஆனால் மூடிய கதவுகளே சில நேரம் பாதுகாப்பு. திறக்கப்பட வேண்டிய கதவுகள் சமயத்தில் திறக்கும். இப்போது நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று யூனிவர்ஸ் சொல்கிறது. நீ ஓய்ந்தால் சோம்பேறி அல்ல. நீ ஓய்ந்தால் நீ தோற்று விட்டாய் அல்ல.
ஓய்வு என்பது பலவீனம் அல்ல. அது அடுத்த ஓட்டத்திற்கான ஆயத்தம். என் தங்கமே, குறை சொல்ல நினைக்கும் மனசு வந்தால் அந்த மனசை தூக்கி நிமிர்ந்து நின்று கேள். நான் இங்கே வர எவ்வளோ துன்பம் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? அதே மனசு அமைதியாகி போகும். பிறகு அதுவே உன்னிடம் சொல்வது, நான் இதைவிட வலிமையானவன். உன் ஆன்மா ஒருபோதும் போய் பேசாது. அது நிஜத்தைச் சொல்லும். அந்த நிஜம் என்னவென்றால், நீ விழுந்த இடமே உன் முடிவு இல்லை. நீ எத்தனை முறை இதோடு முடிந்தது என்று நினைத்தாய்? எத்தனை முறை நான் முடியாது என்றாய்? ஆனால் இன்னும் சுவாசிக்கிறாய். இன்னும் நடக்கிறாய். இன்னும் நம்பியிருக்கிறாய். இதைவிட அற்புதம் வேறு என்ன? சிலருக்கு வாழ்க்கை பொன்னாக வந்து விழும். சிலருக்கு மண்ணாக வந்து விழும். ஆனால் அந்த மண்ணை பொன்னாக மாற்றும் ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது. அது உன் கைகளில் உண்டாகும் சக்தி. உன்னை விட்டு சென்றவர்கள், உன் வலியை அறியாதவர்கள், உன் நல்ல எண்ணங்களை திரும்பி சொல்லாதவர்கள், அவர்களை குறை சொல்லாதே. அவர்கள் உன் பாத்திரம் அல்ல. உன் கதை தொடர அவர்களை வைத்திருக்க வேண்டியதில்லை. சிலரின் பிரிவு ஆசீர்வாதமாக இருக்கும். சிலரின் இழப்பு பாதுகாப்பாக இருக்கும். சிலரின் தூரம் நன்மையாக இருக்கும். இணைந்து இருந்தால் நீ வளர மாட்டாய். பிரிந்தால் நீ உயருவாய். என் குழந்தையே, உன் இதயத்தை நான் பார்த்திருக்கிறேன். அது பேரழகானது. அது கண்ணீரில் நனைந்தாலும் அன்பில் மலரும். அது சோர்ந்தாலும் அடுத்த நொடி எழும். இந்த இதயத்துக்கு இன்னும் பேசாத கனவுகள் இருக்கின்றன. சொல்லப்படாத வார்த்தைகள் இருக்கின்றன. செல்ல வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. காண வேண்டிய நாள் இருக்கிறது. அந்த நாள் வராது என்று யாராலும் சொல்ல முடியாது. வெற்றி என்பது ஒரே ஒரு பெரிய சத்தமில்லை. அது தினசரி சிறிய வெற்றிகளின் ஓசை. மனதைச் சமதளப்படுத்திக் கொள்வது ஒரு வெற்றி. பயத்தையும் கொண்டு முன்னேறுவது ஒரு வெற்றி. யாரும் பார்க்காதபோது உன்னை தானே எழுப்புவது ஒரு வெற்றி. இந்த சிறு வெற்றிகள் தானே நாளை பெரிய கைத்தட்டல்களை உருவாக்கும். என் தங்கமே, உனக்கு நான் சொல்கிறேன். உன் வலிமை இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. நீ இன்னும் உன் உயரத்தை அறியவில்லை. உன் இதயம் இன்னும் உன் திறனை உணரவில்லை. ஆனால் நான் பார்க்கிறேன். உன்னை காட்டிலும் உன்னை நம்புகிற ஒரு சக்தி இருக்கிறது. அது நான். நான் உனக்குள் நிற்கிறேன். நான் உன் கைகளில் தைரியமாக இருக்கிறேன். நான் உன் மூச்சில் ஒளியாக இருக்கிறேன். நாளை உன்னை அழைக்கிறது. அந்த அழைப்பை கேள். நான் உன் வழியில் நடைபோடுகிறேன். உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரையும் நம்பிக்கையாக மாற்றுகிறேன். உன் கைகளில் ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கத்தை வைக்கிறேன். நீ முன்னே செல்கிறாய். ஒரு படி, 2 படி, மெல்ல, ஆனால் உறுதியாக. இந்த மெல்லிய நடையில் நீ உன் விதியை கட்டிக்கொள்கிறாய். உன் பெயர் ஒரு காகிதத்தில் தான் இருந்தது. இன்று அது ஒரு பயணத்தில் இருக்கிறது. நாளை அது ஒருவரின் நினைவாக இருக்கும். அடுத்த நாளில் அது ஒரு வாய்ப்பின் கதவாக இருக்கும். அதன் பிறகு அது உயர்வின் பாதையாக மாறும். இறுதியில் அது உன்னை ஒரு வரலாறாக்கி நிறுத்தும். நான் சொல்கிறேன் என் தங்கமே, வரலாறு அழகாக எழுதப்படுவதல்ல. அதை இரத்தத்தாலும் கண்ணீராலும் நம்பிக்கையாலும் எழுத வேண்டும். நீ எழுந்து நட. நான் உன்னோடு வருகிறேன். நீ வலிமையை உணர். நான் உன் மூச்சில் இருக்கிறேன். நீ பயப்படாதே. நான் உன் பின்னால் நிற்கிறேன். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். என் தங்கமே, இதுதான் உன் நேரம். எழு. நட. வாழ். உன் கதை இன்னும் தொடர்கிறது.